இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா 100% நல்லா கருப்பாகவும் நல்லா அடர்த்தியாகவும் முடி நல்லா வளரும். இப்போ நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம கிவேவை போட்டு நேத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அதில் யார் வின்னர் அப்படின்னு குளிக்க எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து லாஸ்ட் வீடியோ வந்து யார் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி போல பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து எடுத்து குளிக்க எடுக்க போகிறோம். இத்தனை பேரை நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதிலேருந்து 5 பேரை தான் நம்ம குளிக்க எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எங்களுக்கே, மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. யாருக்கு விழுகலை அப்படின்னு சொல்லி. யாரும் கவலைப்படாதீங்க. விழுந்துருச்சுன்னா ஓகே, விழுகலைன்னா அடுத்த கிவேவையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வருத்தப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ஹேர் ஆயில் நான் வந்து நிறைய காய்ச்சி கொடுத்துட்ருக்குறேன். அதாவது 2-3 விதமாக நான் காய்ச்சி கொடுத்துட்ருக்குறேன். ஃபஸ்ட்டில் வந்து நிறைய ஐட்டம் போட்டு நம்ம வந்து முக்கியமானதாக நம்ம காய்ச்சி கொடுத்தோம். அது வந்து நல்ல க்ரீன் கலரில் இருக்கும் அந்த எண்ணெய். ரெண்டாவது வந்து வேம்பாலம் பட்டை, அது ஒன்று காய்ச்சோன்னா அது வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். இத்தனை விதமான எண்ணெய் காய்ச்சறதுக்கு இருக்குது. அதில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து கொலை பண்ணி நிறைய பேர் தேய்ச்சி அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே இப்போ இருந்தே வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் காய்ச்சி தேய்ச்சிக்குவீங்கிறக்காண்டி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லித்தரேன். 3ஆவதாக இப்போ இன்றைக்கி என்ன காய்ச்ச போகிறேன்னா, வெறும் அவுரி தலையை வச்சு காய்ச்ச போகிறேன். அவுரி தலையில் எவ்வளவு பிளாக்காக வரும்னு நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு தேய்ச்சி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதில் வந்து நம்ம எல்லா எண்ணெயிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் அவுரி பொடி சேர்த்துருப்பேன். பச்சையாக கொஞ்சம் போல இலையை 2வது காய்ச்சல நான் சேர்த்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி நிறைய அவுரி இலையை வச்சு எண்ணெய் காய்ச்சி உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். இந்த எண்ணெய் நம்ம காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூவாக இருக்கும். இதில் வந்து நம்ம தேய்க்கும் பொழுது கண்டிப்பாக இது வந்து விடாமல் கண்டினியூவாக தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா 100க்கு 100 உங்கள் முடி கருப்பு முடியாக மாறிடும், வெள்ளை முடியெல்லாம். ஆனால் விடாமல் செய்யணும். ரெகுலராக நான்லாம் வந்து எப்போவுமே தலைக்கு குளிச்சுட்டு தலைக்கு குளிச்ச அன்னைக்கு விட்டுட்டு மறுநாள் காலையில் விட்டுஞ்சோடனே நிறைய எண்ணெய் தேய்ச்சிடுவேன். தலைக்கு தேய்ச்சி கொண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பார்த்தா நல்லா தலையெல்லாம் ஊறி நல்லா இங்கேருந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தலை சீவி சடை போட்டுக்கிறதுனா போட்டுக்கணும். எண்ணெய் தேய்ச்சோடனே இங்கே சீவிங்கன்னா எண்ணெய் வலிச்சுக்கிட்டு கீழே போய் நம்ம தேய்ச்சி புரோசனம் இல்லை. அதனால் தேய்ச்சிட்டு கொண்டை போட்டுக்கோங்க. அப்போ அந்த முடியில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பாருங்கள் சலசலன்னு தேய்ச்சிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் காணாமல் போயிடும். எல்லாம் முடி உடம்புக்குலாம் தலைக்கில் இறங்கிடும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டே வாங்க. இப்போ நீங்கள் தலை சீவ போகிறீங்கன்னா லைட்டாக ஊற்றுங்க, கொஞ்சம் போல் தேய்ச்சிட்டு அப்புறம் தலை சீவிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை முடியெல்லாம் நல்லா பிளாக்காக மாறிடும். இது வந்து அவரியிலே நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிருக்கிறதுனால ரொம்ப ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட யாராருக்கெல்லாம் அவரி தலை கிடைக்குதோ நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு அதை பயன்படுத்தி பாருங்கள். அப்படி கிடைக்காதவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷீட்டு குளிக்க எடுக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வந்து அவுரி தலையை வச்சு மெயினாக எண்ணெய் காய்ச்சது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு வந்தாங்க. பாருங்கள், நிறைய பேர் அவரி தலை எதுமா இது 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 வந்து அவரி தலை, இது வந்து தாவர தலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க, அம்மா இதுதான் அவரி தலையா பாருங்கம்மா பார்த்து சொல்லுங்கள் எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தீங்க. அதாவது வந்து அது வந்து அவரி தலையா அவரத்தலையான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த பாருங்க கொத்து கொத்தா இது, அதுவும் 2வது சின்னதாக இந்த பாசி பயிர் மாதிரி இருக்கும். தலை இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய விதை பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் அவரையில் அது வந்து தட்டையாக அகலமாக இருக்கும். நீளமும் இன்னும் கொஞ்சம் நீளம் இருக்கும், அகலமாக இருக்கும். இந்த மாதிரி குண்டா உருண்டையாக இருக்காது. இந்த கையில் வச்சு இப்படி பிச்சுட்டு நல்லா அப்படி கசக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கை நல்லா கருப்படிச்சிருக்கும். இப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து நல்லா முத்தி கருப்பு நெத்தாக வரணும். அப்போ தான் அது வந்து விதை வரும்.
இதிலலாம் விதை வராது. இது பிஞ்சில் பிடுங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டில். நிறைய பேர் அம்மா அவரித்தலை கொடுங்க இல்லாட்டி விதை கொடுங்க நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. பாருங்க, இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எங்கெங்கே போய் அலைஞ்சி இவ்வளவுதான் பிடிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இதை வச்சு அவரித்தலையை ஃப்ரெஷ்ஷாக வச்சு நான் உங்களுக்கு எண்ணெய் காட்ட போகிறேன். மற்ற தலையெல்லாம் நிறைய சேர்த்தாம மருதாணி, இந்த அவரித்தலை, அப்புறம் இன்னொரு ஐட்டம் வாசனைக்கு ஒன்றும் போட மாட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இந்த வாட்டி வந்து நல்ல வாசனையாக வேணும் அப்படின்னா மறிக்கொழுந்து போட்டுக்கலாம். மறிக்கொழுந்து போட்டு வச்சோம்னாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இப்போ எண்ணெய் காய்ச்சிருக்க அளவாக தான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கெங்கே தொலாவி பறிச்சுட்டு வந்துருக்குறாங்க. இந்த இலையாக போட்டு நல்லா காய்ச்சி இதில் கொஞ்ச நாளைக்கு தேய்ச்சோம்னாக்கா வந்து நனைச்ச முடியலாம் கொஞ்சம் கலர் கருப்பாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம், பயம் இல்லாமல் தேய்ச்சிக்கலாம். அதுதான் மெயின். பாருங்கள், நல்லா கொழுன்னு பறிச்சுட்டு வந்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம உடனே நம்ம எண்ணெய் காய்ச்சணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து நம்ம மரத்தில் நல்லா முத்தக்காயாக பறித்து காய வச்சு மறுபடியும் அதை உடச்சி மறுபடியும் காய வச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் ஆட்டி எண்ணெய் கொண்டு வந்து வச்சுருக்குறோம். எப்போவுமே நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற நம்ம மரத்தில் உள்ள எண்ணெய் தான் எடுத்து நான் காய்ச்சறேன். ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், அதுவும் செக்கில் ஆட்டினது. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கார ஊரில் இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. 6 லிட்டர் எண்ணெய் நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் இன்றைக்கி வந்து மெயினான ஐட்டமாக போட்டு நம்ம வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறோம். பாருங்க எப்படி இருக்குது, அப்படியே கண்ணாடியாட்டம் இருக்குது எண்ணெய். இப்போ இது கொஞ்சம் காயட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அவரித்தலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சுருக்குறோம். வெள்ளை முடி வர்ற மாதிரி இருக்குது, லைட்டாக வருது பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அந்த வெள்ளை கலர் முடி அதோட அதுக்கப்புறம் வெள்ளை வரவே வராது, பிளாக்காகவே இருக்கும். அந்த வெள்ளை முடி கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கருப்பு முடியாக மாறிடும். இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் இலை முடி நிறைய வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இப்போ இருந்தே தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு எப்போவுமே நல்லா முடி கருகருன்னு கருப்பாகவே இருக்கும். இன்னொன்று வந்து ட்ரை அடிக்கணும், அதுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க நிறைய பேர். அது ரொம்ப சங்கடப்படுறாங்க வேறு. ஐயோ அதுக்கு ஏங்க கேட்குறீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக தேய்க்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஆள் வேணும் வேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க அந்த வெள்ளை முடி வந்தவங்கலாம். இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து அவரித்தலை, இங்கே பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்து. இது நல்லா முடி வளருங்க, செமையாக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து முடி நல்லா வளரும். நீங்கள் மறிக்கொழுந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இவ்வளோ உயரத்தில் நல்லா உயரமாக காய்ச்சி நிற்கும். 1/2 ஆள் மட்டத்துக்கு வளரும் இது. அது மாதிரியே நல்லா முடியும் வளரும்னு சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சமாக செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் தான் போடுறேன் இன்றைக்கி. அதேமாதிரி கரிசலாங்கண்ணியும் கொஞ்சம் தான் போடுறேன். மயிலாஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, இப்போ போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த அவரியை மருதாணி இலை, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூவு, மறிக்கொழுந்து வந்து நிறைய போட வேண்டாம், ஓரளவு போட்டால் போதும். ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். தலையில் வந்து தேய்க்கும்போது சில பேர்த்துக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிக்காது. செண்டு வாடை மாதிரி வரும் பார்த்தீங்களா, மறிக்கொழுந்து செண்டு வாடை அது மாதிரி வரும். அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இல்லை நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ஓரளவு ஒரு கட்டு வாங்கி போடுறேன். இங்கே எண்ணெய் ஃபுல்லாக வந்துருச்சு. போட்ட உடனே ப்ளூ கலரில் வருது. இந்த கொதிக்க அந்த கலர் மாறி வரும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, நல்லா கொதிக்குதுங்க. சலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தேன், மறுபடியும் போடுறேன் அவரித்தலை. ஏன்னா ஃபஸ்ட்லேயே போட்டுறக்கூடாது, எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு போடுவோம்னா ஃபஸ்ட்டு பாதி போட்டேன், இப்போ பாதி போட்டப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் அப்படியே வேக போட்டுக்கலாம். இது இப்படியே கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். போதும், ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி ஆஃப் பண்ணிடலாம். இருக்கட்டும். அப்படியே இருக்க அந்த எண்ணெயிலே அது வெந்து கசிஞ்சு மறுபடியும் அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கிடும். அதனால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆகிருக்குங்க. பாருங்களேன் அதுக்குள்ளே என்ன கலராக வருதுன்னு. நான் எதுவுமே போடலைங்க இந்த வாட்டி. அதான் கரிஞ்சீரகம் கூட போடலை. எப்போவுமே கரிஞ்சீரகம் போடுவேன், கரிஞ்சீரகம் கூட போடலை. இந்த அவரி இலையிலேருந்து என்ன கலர் வருது பாருங்கள்.
செமையாக இருக்குங்க அந்த எண்ணெய். முடிக்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ நம்ம நேற்று எண்ணெய் காய்ச்சி வச்சோம். இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், என்ன கரு 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 கருன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம மெதுவாக எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா என்ன கலர் பாருங்கள். இது வந்து ப்ளூ கலர். கரண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு காய்ச்சின எண்ணெயை நீங்கள் வீடியோவில் இருக்க போய் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி தெரியும் பொழுது க்ரீன் கலரில் தெரியும் இந்த எண்ணெய். அதுக்கப்புறம் ரெண்டாவது காய்ச்சினது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இது நீல கலரில் இருக்குது. உஷாலா நீல ஊற்றினா எப்படி இருக்குமா அந்த மாதிரி. இதில் வந்து மருதாணி நிறைய சேர்த்துருக்குறேன், அவிரித்தில் நிறைய சேர்த்துருக்குறேன், மறிக்கொழுந்து, இது 3 தான் நிறைய சேர்த்துருக்குறேன். 3 சேர்ந்து இந்த கலரை கொடுத்துருக்குது. செமையாக இருக்குது பாருங்களேன். அதுங்களா என்ன கலர்னு செமையாக இருக்குது. இந்த எண்ணெய் வேணுங்க, அதாவது அவிரி எண்ணெய் கேட்டே வாங்கிக்கோங்க. அதாவது வந்து 21 ஐட்டம் சேர்த்து காய்ச்சின எண்ணெய் க்ரீன் கலரில் வரும். அது வந்து தீந்துருச்சுன்னு அடுத்து தான் நான் வந்து காய்ச்சணும். இப்போ இந்த எண்ணெயும் இருக்குது. உங்களுக்கு இது வேணும்னா இதுவும் வாங்கிக்கலாம், எது வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரே ரேட்டு தான். நான் வந்து அதுக்காக தனியாக இதுக்கு தனியாலாம் நான் வந்து ரேட்டு போடலை. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ 3ல் அது எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வரல நீங்கள் வந்து வேறு என்ன அந்த க்ரீன் கலரு கருப்பு கலர் வாங்கியிருந்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் எது வேணுமோ நீங்கள் வந்து சொல்லும் பொழுதே தலையோட எண்ணெய் வேணும்னு கேட்டு வாங்கிக்கணும். அப்போ தான் இந்த எண்ணெய் உங்களுக்கு நாங்கள் தருவோம். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் கிண்டி விடலை, நான் கிண்டி விட்றேன் பாருங்கள். எல்லாம் அவ்வளோ தலைப்பட்டம் பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது. நான் எடுக்கலை. நைட் ஃபுல்லாக ஊறணுங்க. ஊறினா தான் இதனுடைய எசன்ஸ் இறங்கி நம்மளுக்கு கிடைக்கும், அந்த கலர் கிடைக்கும். சில பேர் வந்து காய்ச்சிட்டு அப்போயே ஊற்றி வச்சுருவாங்க. அப்படிலாம் ஊற்றாதீங்க. இதை எண்ணெயை காய்ச்சி தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. மறுநாள் எடுத்து நல்லா வடிகட்டி இதை வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றி காய்ச்சினேன். அளந்து பார்த்தா 5 லிட்டர் தான் வரும். 1 லிட்டர் எண்ணெய் எங்கே போச்சுன்னே தெரியாது, காணா போயிடும். ஆனால் அதை வந்து நம்ம காய வைக்கலாம், இதெல்லாம் போடுறோம். அந்த இதெல்லாம் போடும்பொழுது புழிஞ்சு எடுக்கும் பொழுது இது பாதி குடிச்சிருக்கும். அவ்வளோவா நம்ம புழிஞ்சு எடுக்க முடியாது, கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும். பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை வடிகட்டிக்கிட்டு இருக்கிறோம். வடிகட்டையில் அந்த எண்ணெயில் பட்டோன்னா அந்த துணியில் பட்டவுடனே அந்த எண்ணெய் பாருங்கள் என்ன கலரில் கிடைக்குது, ப்ளூ கலரில் வந்துருக்குது. அப்போ நம்ம முடியில் பட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்லேயே நம்ம தேய்ச்ச உடனே உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அடிக்கடி தேய்ச்சிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் ஷாம்பெல்லாம் போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த ஷாம்பு வந்து எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சிடும். அதனால் நாங்கள் அதுக்கு வந்து ஹேர் வாஷ் பவுட்ரு கொடுக்குறோம். அந்த ஹேர் வாஷ் பவுட்ரு தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட வெள்ளை முடியும் உங்களுக்கு வந்து கருப்பாயிரும். கொஞ்ச நாளையில் தேய்ச்சிக்கிட்டே இருக்க நீங்கள் இதெல்லாம் வந்து 1 மாதம் 1.5 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா அந்த மாதிரி ஒரு துணியை போட்டு சல்லடை கீழே வச்சுருக்கிறேன், சல்லடைக்கு மேலே ஒரு துணி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெயாக கிடைக்கும். பாருங்கள், இன்னும் வந்து வடிகட்டணும். உங்கள்கிட்ட காட்டணுங்கிறக்காண்டி இதை காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வரும். அப்பப்போ இதை எடுத்துகிட்டு வடிகட்டிங்கன்னா ஈஸியாக வடிஞ்சிடும் எண்ணெய். இதே மாதிரியே எல்லாமே வடிகட்டிக்கலாம். இன்றைக்கி கொரியர் பண்ணுறதுக்கு மட்டும் நான் பாட்டிலில் ஊற்றி அடைச்சிட்டு மீதி எல்லாத்தையும் கேனு இந்த மாதிரி பெரிய ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஹாய், இன்றைக்கி நம்ம கிவ்அவேயோட ரிசல்ட் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய 3வது கிவ்அவே. 2 கிவ்அவேக்கும் சூப்பரான ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த கிவ்அவேக்கும் யாரெல்லாம் செலக்ட் ஆக போகிறாங்க, யார் ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அதே மாதிரி இந்த கிவ்அவே எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா செப்டம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 15 இந்த 1 மந்த்துக்குள்ளே வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20 பெரிய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். மற்றது ஷார்ட்ஸை வந்து இதில் கணக்கு சேர்க்கல. ஷார்ட்ஸ் இல்லாமல் முழு வீடியோவாக 20 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம இந்த கிவ்அவேக்கு ரூல்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம அன்னைக்கு போடுற வீடியோஸை ரெகுலராக ஃபுல்லாக பார்த்துருக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அதில் கேட்குற 2 கொஷினுக்கான சரியான ஆன்சரை நமக்கு மெயில் பண்ணணும். அப்படி மெயில் பண்ண தெரியாதவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து 20 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 20 வீடியோவுக்குமான சரியான ஆன்சரை மெயிலாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்கணும். பட் என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேர் வந்து
மெயில் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. பட் கண்டினியூவாக 20 வீடியோக்குமே நிறைய பேர் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து மெயிலும் மெசேஜும் பண்ணியிருந்தவங்க நிறைய பேர் நமக்கு 20 வீடியோக்குமே கரெக்டான ஆன்சரை வந்து சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கும்பொழுது அது வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு சிலர் தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ராதிகா, புஷ்பலதா, ஸோ அவங்க பேரெல்லாம் எழுதியிருக்கு. சுபைர், ரஃபியா, காஞ்சனா, உஷா, ராதிகா, பிரைன்லி கிராஃப்டி, சுமதி, ரன்வீர், லோகு, சித்ரா, இந்த மாதிரி. ஸோ வந்து இவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் தான் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்கு. எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இவங்களுடைய பேரெல்லாம் வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ இதை குலுக்கி போட்டு நம்ம வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க 1, 2, 3 ப்ரைஸஸும் அப்புறம் 2 வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 5 ப்ரைஸஸ். ஸோ நம்ம வந்து எல்லாரோட பேரையும் குலுக்கி போட்டு யார் யாருக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, நம்ம எல்லாரோட நேம்ஸும் எழுதி போட்டோம். இப்போ வந்து இன்னைக்கு அம்மா தான் குளிக்க எடுக்க போகிறாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்ற ஆர்டர்லேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு அப்படிங்கிறத வந்து அம்மா எடுக்க போகிறாங்க. நானே இருக்கட்டுமா? நல்லா குளிக்க விட்டு எடுத்துடலாம். சீக்கிரம் எடுமா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு வந்திருக்கு? சித்ரா அசோக். கேமரா தெரியுதா பூர்ணி? சித்ரா அசோக், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கு, வாழ்த்துக்கள். அடுத்தது செகண்ட் ப்ரைஸ் யாருக்குன்னு பார்த்துடலாம். எடுக்கிறக்கு எனக்கே ஒரு முகாதல் இருக்கு. செகண்ட் ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். தன்வீர் இர்ஃபான். தன்வீர் இர்ஃபான், வாழ்த்துக்கள் அவங்களுக்கும், தன்வீர் அவங்களுக்கும். அடுத்து தேர்ட் ப்ரைஸ் பார்த்துடலாம். தேர்ட் ப்ரைஸ் டக்குன்னு எடுக்கணும். எடுக்க முடியாது, அதெல்லாம் ஒன்னோட ஒன்றா ஒட்டிட்டு கிடக்குது. தேர்ட் ப்ரைஸ் யாருக்குன்னு பார்த்துடலாம். தேர்ட் ப்ரைஸ் பிரைன்லி கிராஃப்ட், இவங்களுக்கு தேர்ட் ப்ரைஸ். இது மட்டும் இங்கிலீஷ் எழுதியிருக்கு, தமிழ் எழுத தெரியல, அதனால இங்கிலீஷ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் முடிஞ்சிருச்சு. இனி அந்த 2 ஸ்பெஷல் ப்ரைஸ், எக்ஸ்ட்ரா ப்ரைஸ், அவங்களுக்கான ப்ரைஸ் பார்த்துடலாம். எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து ஃபோர்த் ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னா சுமதி. ஃபோர்த் ப்ரைஸ் வந்து சுமதி உங்களுக்கு. வெரி குட். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 5வது ப்ரைஸ் யாருக்குன்னு பார்த்துடலாம். எடுக்க முடியல. ஸோ 5th ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தா கோலாறு. பேரு வித்தியாசமா இருக்கு. கோலாறு, அவங்களுக்கு வந்து 5th ப்ரைஸ். ஸோ நம்ம 5 ப்ரைஸஸும் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு? சித்ரா அசோக் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் வந்து தன்வீர் இர்ஃபான். தேர்ட் ப்ரைஸ் பிராண்ட்லி கிராஃப்டி. ஃபோர்த் ப்ரைஸ் வந்து சுமதி. 5th ப்ரைஸ் வந்து கோலாறு. ஸோ வந்து கிவ்அவே வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கிவ்அவேல வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா இனி நம்மளுக்கு வரலையேன்னு வருத்தப்படாதீங்க. அடுத்த நிறைய கிவ்அவேஸ் போடுவோம். ஸோ இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. முக்கியமாக அந்த ரூல்ஸ் படி எல்லா வீடியோக்குமே வந்து நீங்கள் கண்டினியூவாக ஆன்சர் பண்ணினீங்கன்னா தான் நம்ம அதை வந்து கிவ்அவேஸில் வந்து பேரை வந்து சேர்த்துக்க முடியும். இந்த கிவ்அவேல ப்ரைஸ் வின் பண்ணவங்க உங்களோட வீட்டு அட்ரஸை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து நம்ம அடுத்த கிவ்அவேல மற்றவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து சான்ஸ் கொடுப்போம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை, அம்மாவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.